நாகை மாவட்டத்தில் பருத்தி சாகுபடிக்கான கணக்கெடுப்பு பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் நெல் சாகுபடி மட்டுமே செய்யக்கூடிய சூழல்ல பெரும்பாலான விவசாயிகள் பரவலாக பருத்தி சாகுபடி செய்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருமருகல் ஒன்றியம், கீழ்வேலூர் மற்றும் கீழையூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த பருத்தி சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று கூறலாம். குறிப்பாக இந்த ஆண்டு எதிர்பாராத விதமாக பெய்த கோடைமழை காரணமாக கீழ்வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பெருங்கடமனூர், ஆலியூர், அதே போல திருப்பஞ்சனம், காக்காலனி, ஆந்தக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பருத்தி சாகுபடியானது பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு நிவாரணம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறிதான் எழுந்திருக்கு என்று கூறலாம். அதாவது அந்த பருத்தி சாகுபடிக்கான கணக்கெடுப்பு பணிகளை சரிவர செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பருத்தி சாகுபடிக்கான கணக்கெடுப்பு எப்படி இருக்கு? நீங்க அந்த பருத்தி எந்த அளவுக்கு சாகுபடி பண்ணிருக்கீங்க? இல்ல, ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட மகசூல், அதாவது மகசூல் இருக்கோ இல்லையோ, சாகுபடி பரப்பு கூடுதலாகிட்டு தான் இருக்கு. ஆனா எந்த விதமான ஈவோட்ட போய் அடங்கல் கேட்கறோம், பருத்தி சாகுபடி பண்ணிருக்கோம்னு சொல்லி அடங்கல் கேட்கறோம்னா, நாகை மாவட்டத்துக்கு இதுவரையில அதிகமா பருத்தி சாகுபடி பண்ணி இல்லாததுனால அது நாங்க கொடுக்க இயலாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப நான் போன வருஷம் நான் கேட்டு நான் பண்ணிட்டேன், நான் பதிவு பண்ணிருக்கேன். ஆனா இதை போல பாக்கி விவசாயிகளுக்கு கிடைக்குதா கிடைக்கலன்னு இந்த ஆண்டு பருவம் தவறி மழை காலத்துல மழை பெய்யற மாதிரி உங்களுக்கு கோடை மழை பெஞ்சதுனால அதிக பாதிப்பாயிருக்கு. இந்த பாருங்க எவ்வளவு பாதிப்பாயிருக்கு என்னன்னு பாருங்க. அப்போ இதனுடைய எதிரொலி முன்னாடியே சாகுபடி பண்ணிட்டு பதிவு பண்ணியிருந்தா தானே தேவைப்பட்ட விவசாயிகளுக்கு பாதிப்பானதுக்கு கணக்கெடுத்து பண்ண முடியும். அதனால இது கேள்விக்குறியா இருக்கு. வருங்காலத்துல இதெல்லாம் செவ்வன செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயமா, அதாவது பருத்தி சாகுபடிக்கான பரப்பை இந்த சிட்டாடங்கள் பதிவு மூலம் செய்ய வேண்டியதில் ஒரு குளறுபடி இருப்பதாகவும் இதனை வருவாய்த்துறையினர் முறையாக பதிவு செய்ய வேண்டும் என்பதே அந்த விவசாயிகளின் கோரிக்கையா உள்ளது. குறிப்பாக கீழ்வேலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருப்பஞ்சனம் என்ற பகுதியில அந்த சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாய விளைநிலத்தில் சிறிய அளவிலான பருத்தி கணக்கெடுக்க முடியாது, பெரிய அளவிலான பருத்தி ரகங்களை மட்டுமே கணக்கெடுப்போம், அரசு சார்பில் நிவாரணம் அறிவித்தால் அதற்காக வழங்குவதற்கான பரிந்துரை செய்கிறோம் என்ற ஒரு புகார் அந்த பகுதி விவசாயிகள் தெரிவித்திருக்காங்க. மேற்கொண்டு இது குறித்து மாவட்ட நிர்வாகம் தனி கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக கணக்கெடுத்து பருத்தி பாதிப்பிற்கான அந்த நிவாரணத்தை தமிழக அரசு அறிவித்தால் அது கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. அபிநயா.